ஸோ ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓகே வைன். ஸோ வைன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ப்ரோக்ராமை வந்து .exe ஃபைல்ஸை வந்து லினக்ஸில் ரன் பண்ண வைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உபுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சேம் டைம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து winehq.org சர்ச் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ வைனோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிடும். ஓகே, இதான் வைனோட அஃபிஷியல் சைட்டை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் ரன் பண்ண முடியாது. ஸோ கேம்ஸ் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ஜஸ்ட் எமுலேட்டர் தான், ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிடையாது. ஸோ கேம்ஸ் ரன் பண்ண முடியாது இதில். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இங்கே டவுன்லோட் இருக்கும். ஸோ டவுன்லோட் நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, உபுண்டு, டெபியன், ஃபெடோரா, மேக்ஓஎஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணிங்களோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உபுண்டு யூஸ் பண்ணுறேன். உபுண்டு வந்து டெபியன் கிடையாது. ஸோ டெபியன் பேஸ் பண்ணி ஒரு ரெடி பண்ண ஒரு கேனல் தான் ஸோ உபுண்டு. ஸோ நான் வந்து உபுண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஸோ மைனு. ஸோ அது தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஓகே, நான் உபுண்டு சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, இதான் கமெண்ட்ஸு. ஸோ 64 பிட் மட்டும்தான் நம்ம லேப்டாப் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து 32 பிட் ஆர்கிடெக்சரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாற்றலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டெர்மினலில் வைன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சுடோ. ஓகே, கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றலாமா? ஸோ அப்படியே இருக்கட்டும். சுடோ pt இன்ஸ்டால் வைன். ஓகே, சாரி தப்பாக கொடுத்துட்டேன் நான். sudo apt install wine கொடுத்து என்டர் கொடுத்துக்கு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் வைனை. ஸோ வைன் இஸ் ஆல்ரெடி த நியூவஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட் போடுங்க. ஓகே, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுத்தனால போதும். ஸோ செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணணும் வைனை. அதுதான் இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி நான் ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்பி இன்னொரு தடவை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டவுன்லோட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஆல்ரெடி ஆனதுனால தான் இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வைன் இன்ஸ்டால் பண்ணலாம். சுடோ இன்ஸ்டால் வைன் கொடுத்தோம்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1 GB கிட்ட இந்த ஃபைலு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து உபுண்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் 20.04 தான். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ 18.04. ஸோ மின்ட் வந்து ஸோ சம்மந்தமே இல்லைங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். லாஸ்ட்டில் அந்த கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஸோ கொட்டேஷன் சேர்த்து தான் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ வைனோட கனெக்ட் ஆகி ஸோ அப்டேட் இருக்கா பண்ணிவிடும். அப்டேட் இருந்தால் தானாவே. ஓகே, அப்டேட் இருக்குது போல். ஸோ அதனால தான் அப்டேட் ஆகுது தானாவே. ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டெவலப்மெண்ட்டும் ஸ்டேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ எரர்ஸ் நிறைய வரும். ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன் தான் நம்மளுக்கு எரர் வராமல் நல்லாயிருக்கும். ஆனால் டெவலப்மெண்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதை ஸ்டேபிள் வெர்ஷனில் ரன் பண்ணாத ஆப்லாம் வந்து டெவலப்மெண்ட் வெர்ஷனில் ரன் பண்ண முடியும். ஆனால் எரர் வரும். ஸோ அதுவும் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால தான் டெவலப்மெண்ட் பிரான்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஜஸ்ட் இந்த கமாண்ட் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்டேட் இருக்குது போல். ஜஸ்ட் ஒய் கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன் நான். ஓகே, இந்த டவுன்லோட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டமை. ஓகே, இது இன்னும் ஆகலை. ஓகே, ரெடி ஆகிடுச்சு இப்போ. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. sudo apt அப்டேட். ஓகே, பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. ஸோ வைன்லேருந்து இதுக்கு தான் அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அப்டேட் பண்ணணும். sudo apt update. So sorry, upgrade
அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம அப்டேட் தான் பண்ணணும். ஸோ அப்டேட் கொடுத்துட்டோம். ஓகே 59 MB-யாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஓகே ஸோ நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுறேன், ரெஸ்யூம் பண்ணுறேன். ஸோ ஓகே அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓகே முடிய போகுது. ஓகே கொஞ்சம் பிளராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வைன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ வைன் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் வைன் -- வெர்ஷன் டைப் பண்ணி ஜஸ்ட் சென்டர் கொடுங்க. ஸோ இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வைன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம டெர்மினல்லேருந்து வெளியே வந்துக்கலாம். ஓகே நான் பார்த்தீங்கன்னா UBUNTU யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே நான் இப்போ ஜஸ்ட் நான் வைனில் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் முன்னாடியே ஒரு WinRAR அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ WinRAR வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் இப்போ. ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வித் வைன் அப்ளிகேஷன் இருக்கும். உங்களுக்கு அப்படி காட்டலைன்னா ஓப்பன் வித் அதர் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விண்டோஸ் ப்ரோக்ராம் லோடர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் ஓகே பார்த்தீங்கன்னா வைன் கான்ஃபிகரேஷன் இன் home/Ravin. ஸோ home/Ravinல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸோ உங்கள் யூசர் நேம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C காலம் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இல்லை. ஓகே C காலம் ஒன்று க்ரியேட் ஆகலை போல். ஓகே இங்கே செட்டப் பண்ணிகிட்டு இருக்க பேக்ரவுண்டில் இன்னும். ஓகே இது செட்டப் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா C காலம் க்ரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் எமுலேஷன் மாதிரி தான். ஓகே இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் *86 WinRAR இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது. ஓகே C காலம் தானே கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. C காலம் தானே கிரியேட் ஆகிடும். ஓகே நான் ஏன் பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாஸ் பண்ணேன். இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஓகே இன்ஸ்டால் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்புக்கு ஸோ எல்லாத்துக்குமே டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சூஸிங் WinRAR டன் கொடுத்துக்கோங்க. ஓகே WinRAR இருந்தாலும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே WinRAR இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் C காலமில் இருக்க ஓகே பாருங்கள் C காட்டுது. இங்கே இருக்க நீங்கள் வந்து ஜிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வெளியே வந்துடுறேன். ஓகே இங்கே இப்போ திரும்பி எப்படி நம்ம வைன் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் வெளியே வந்துக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸ்லேயே வைன் காட்டும். ஓகே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ கன்சோல் அண்ட் பார்த்தீங்கன்னா WinRAR இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் WinRAR தொட்டிங்கனாலே போதும். ஸோ WinRAR ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகே லைசன்ஸ் கீழே கேட்குது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ WinRAR ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் இதில் கேம்ஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ கேம்ஸ் ரன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் விண்டோஸில் OVF ஃபைல் ஏற்றணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 20 GB. ஸோ 2 தடவை ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே போட்டிங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் நான் போடுறேன் பாருங்கள் Windows 10 OVA ஃபைல் சர்ச் பண்ணேன் நான். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் Windows 10 விர்ச்சுவல் மிஷின்ட்டு. சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் Windows 10 சைஸ் 20 GB. ஸோ வேணும்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.